ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் அறுவடை பீக்கங்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையாவே இருக்குது. இன்றைக்கி ஒரு 4-5 காய் பக்கம் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா பழைய செடி. இதில் ஒரு 2 காய் இருக்குது. அதை அறுவடை பண்ணிக்கலாம். பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஆடிப்பட்டத்துக்கு நான் ஒரு 5 ரோஸ் செடி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு செம்பங்கி செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த இது அது நெட்டினது தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா நெட்டும்போது எந்த ஒரு உரமுமே போடல. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கூட உரம் போட்டிருக்காங்க. டிஏபி ஆட்டக்குது மேலே பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நெட்டும்போது நான் எந்த ஒரு உரமுமே போடல. மண்ணை தோண்ட பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் வந்து நிறைய இருந்தது. கொஞ்சம் நம்ம நெட்டதுக்கப்புறமா ஒரு 10 நாள் கழித்து அந்த துளிர் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம உரம் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 5 செடிக்குமே எந்த ஒரு உரமுமே கொடுக்கல. சும்மா குழி தோண்டி அப்படியே நான் நெட்டிட்டேன். நடும்போது பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். நான் நட்டது வந்து காலையில் நெட்டினேன். ஸோ அந்த பூவெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சாயங்காலம் பொறிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே எல்லாம் நெட்டியாச்சு. சரி வாங்க அப்படியே அறுவடை பண்ணலாம். பீக்கங்காய் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காஞ்சிருக்கு. இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லா விதை ஆடுது. வந்து இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம பீக்கங்காய் விதை பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது இந்த டைமு. இந்த செடிக்குள்ளே இருந்தங்காட்டி ஒரு 2-3 டைம் நம்ம பார்க்காம விட்டங்காட்டி ஒரு 4 காய் பக்கம் எல்லாம் காஞ்சிருச்சு. அது எல்லாமே விதைக்காக தான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த எறும்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தொல்லையாக இருக்குது. இது நம்ம எப்படி இருந்தாலும் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2-3 கடி வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த எறும்பு போகவே மாட்டேங்குதானா. இந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காய் கொடி. அந்த முதல்ல இருந்த பாவக்காயிலேருந்து விதை விழுந்திருக்க மாட்டேங்குது. அதுவே பார்த்திங்கன்னா நல்ல கொடியாட்ட படர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி சரி காய்க்குமோ இல்லையோன்னு சொன்னது தான். ஆனால் கொடி நல்லா படர்ந்து இப்போ தான் காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இது 2-3 மாதம் ஆக போகுது இந்த செடி. இப்போ இது வந்து 3வது அறுவடை பண்ண போகிறோம். காய் பார்த்திங்கன்னா புதுச்செடியாக இருக்கங்காட்டி நல்லா ஒரு முழத்துக்கு நீளமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ரக செடி பார்த்திங்கன்னா பழைய செடி ஆனங்காட்டி காய் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதே வித்து தான். அது ரெண்டுமே ஒரே காயிலிருந்து எடுத்த விதை தான். ஆனால் இது புதுச்செடியாக இருக்குங்காட்டி காய் பார்த்திங்களா எத்தச்சோடு இருக்குதுன்னு பெருசாக இருக்குது. பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இதுலேயுமே நிறைய இருக்குது. இன்றைக்கி ஒரு காய் தான் இந்த செடியிலேருந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம். மீதி பிஞ்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் முத்தணும். நிறைய பிஞ்சு விட்டுருக்குதாண்ணா. நான் வந்து இதுக்கெல்லாம் பந்தல் போடவே இல்லை. அப்படியே கல் மேலேயே படர விட்டுட்டேன். நம்ம அந்த கல்லுக்கு இடையில சிக்கியிருக்கிற அந்த பிஞ்சுகள் மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நேராக நல்லா நீளமாக வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த செடி ஒரு 5 செடி தனியாக போட்டு விட்டுருந்தது இல்லைங்களா, அதுலேயுமே பார்த்திங்கன்னா காய் நல்லாயிருக்கு. காய் பார்த்தா கொஞ்சம் முத்தின மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம உள்ளே அறியும் போது விதை பார்த்திங்கன்னா இல்லை. இன்னுமே கொஞ்சம் பெருசாக வரைக்கும் விடலாம். நம்ம சரி முத்தின மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணணும். இப்போ அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த விதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தித்தி நீண்டாக கொஞ்சமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அறுவடை பண்ணனாலங்காட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தின மாதிரி இருக்கும். ஆனால் காய் உள்ளே பார்த்திங்கன்னா விதையே இருக்காது. நல்லா பிஞ்சாக தான் இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் பார்த்திங்கன்னா முத்தின மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சீக்கிரமாகவே அறுவடை பண்ணினேன். அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா விதையே இல்லை. அதனால் கொஞ்சம் பெருசாக வரைக்கும் விட்டுறது. இந்த செடி பார்த்திங்கன்னா இது ஒரு தனியாக ஒரு குட்டைக்காயாட்ட சிறுசாக தான் வருது. ஆனால் இது வேறு காயிலேருந்து எடுத்த விதை தான். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தனியாக இருக்குது. இது வந்து நீளமாக இருக்குது. இது வந்து குட்டைக்காயாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோதான். பீக்கங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 காய் பக்கம் அறுவடை பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 முள்ளங்கி இருக்குது. இன்னுமே முள்ளங்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா முத்தணும். இன்றைக்கி ஒரு 4 முள்ளங்கி மட்டும் இருக்குது. அதை மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த முள்ளங்கியிலே பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி நெட்டுனது தான். ஆனால் நல்லா அறுவடை கொடுத்துட்டே இருக்குது. நம்மளுக்கு வாரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 4 முள்ளங்கி 5 முள்ளங்கி வந்துகிட்டே இருக்குது.
நீங்கள் முதல் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த முள்ளங்கி, கீரை, இந்த வெண்டை இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம். முள்ளங்கி வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, வந்து ஒரு இதாகவே இருக்காது, ஒரு நம்மளுக்கு ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும், தோல்வியே கிடைக்காது. முள்ளங்கி எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துரும். இது சீக்கிரமாக ஒரு 40 நாளையிலேயே அறுவடை பண்ணுற மாதிரி வந்துடு. 35லேருந்து 40 நாளையில் நம்மளுக்கு வந்து அறுவடை பண்ணுற மாதிரி வந்துடு நெட்டுனதுலேருந்து. நீங்கள் முதல்ல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா முள்ளங்கியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே வரும். இதில் வந்து நோய் தாக்கம் அதிகமாகவே இருக்காதுங்க, அதனால முள்ளங்கியும் வந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முள்ளங்கி இருக்குது. ஒரு 2 முள்ளங்கி சிறுசாக இருக்குது, மற்றது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் முதல்ல பச்சை மிளகா அறுவடை பண்ண போகிறோம். ஒரு 5 செடி இருக்குது, அதிலிருந்தே கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. முத்தின காய் மட்டும் நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு காயுமே பார்த்திங்கன்னா ஒரு விரல் நீளத்துக்கு இருக்குது. ஒரு 5 செடி இருந்தால் போதும், நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வீட்டு சமையலுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம அதிலிருந்தே பொறிச்சிக்கலாம். ஒரு 5 செடி இருந்தால் போதும், ஒரு ஃபேமிலிக்கு அளவாக இருக்கும். மிளகாயுமே பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு நல்லா பராமரித்து கொண்டு வந்தாலே நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து அடுத்த நாற்றே நட வேண்டிய அவசியம் இருக்காது. செடிகள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே நல்லா பராமரித்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மிளகாய் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். எத்தனை பிஞ்சுகள் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு செடியிலேயே கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்குது. நான் நெட்டேன், ஒரு 6-7 செடி நெட்டேன், ஆனால் ஒரு 5 செடி மட்டும்தான் தப்பிச்சிருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா 5 செடியுமே ஒரே மாதிரி நிறைய காய்கள் பிடிச்சிருக்குது. நான் நெட்டினதுலேருந்து பார்த்திங்கன்னா மக்கிய மாட்டுச்சாணம் மட்டும் அப்படியே 15 நாள் இடைவெளியில் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வெள்ளைப்பூச்சி வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து இந்த புளிச்ச மோர் வந்து நான் நல்லா புளிக்க வச்சு தெளிக்கணும். இப்போ இந்த அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் பண்ண போகிறேன். மழை வந்து அதிகமாக பெஞ்சது அப்படின்னா அதெல்லாம் கழுவிட்டு போயிடும். ஆனால் இப்போ வந்து மழை தூறிகிட்டே இருக்குது, அதனால வந்து நம்ம எப்படி இருந்தாலும் அந்த தேமோர் கரைசல் தெளிச்சிட்டோம் அப்படின்னம்னாலே போதும். இல்லைன்னா புளிச்ச மோர் தெளித்தால்னா அந்த பூச்சி வந்து செத்துரும். மிளகாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை தான் வரும். இந்த இலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். அதை நான் காட்டுறேன், இன்னொரு டைம் காட்டுறேன். இந்த செடியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த காயெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் அந்த புளிச்ச மோர் வந்து தெளிக்க போகிறேன். செடி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு குச்சி வச்சு அந்த டைன் வச்சு கட்டி விட்டுட்டு அப்படின்னா செடி கொஞ்சம் ஆடாமல் இருக்கும், காற்றுல வந்து சாயாமல் இருக்கும். வந்து பச்சை மிளகாய் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழைப்பூ ஒன்று இருக்குது, அதையுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இது குட்டை ரக வாழை வந்து இனி ஒரு மாதத்து பக்கம் ஆச்சு. அதுலேருந்து அந்த பூக்கள் வந்து எல்லாம் உதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு பூ தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 வாழைத்தார் வந்து ஈனி இருக்குது. நம்ம அந்த கிச்சன் கழுவுறம் இல்லைங்களா, அந்த சிங்க்லேருந்து வர தண்ணி, குளிக்கிற தண்ணி போகிற இடத்துல எல்லாம் வச்சு விட்டுருக்கேன். அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாழை வந்து இப்போதைக்கு ஈனி இருக்குது, தார் போட்டிருக்குது 2. இதுலேருந்து பார்த்திங்கன்னா உடச்சாச்சு, வாழைப்பூ வந்து அறுவடை பண்ணியாச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பப்பாளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 1.5 மாதம் பக்கம் ஆச்சு நம்மளுக்கு காய் கொடுத்து. ஆனால் ஒரே டைமில் பார்த்திங்கன்னா நிறைய காய் கொடுத்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பூக்கள் வந்து பிடிக்கிறதுக்கு அந்த காய் வந்து நல்லா பிடிச்சிருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா தக்காளி. நான் வந்து கீழே ரொம்ப நிலத்தோட நிலமா இருக்குங்காட்டி பாதி காய்கள் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குங்காட்டி அழுகிருச்சு. இப்போ 1-2 காய்கள் தான் இருக்குது. சரி, அதனால நான் வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு குச்சி நட்டு அந்த தக்காளி செடியை வந்து நெட்டை வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து ஒரு சப்போர்ட்டுக்காக கட்டியிருக்கிறேன். அதுலேருந்து தான் காய்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 காய் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 காய் பார்த்திங்கன்னா கீழேயே அந்த மழை பெஞ்சிட்டே இருக்குங்காட்டி அடியில் வந்து கருப்பாக இந்த மாதிரி ஆகி அழுகி போயிடுச்சு. நிறைய காய் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால தான் சரின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு குச்சி நட்டை வச்சு அந்த தக்காளி செடியை பார்த்திங்கன்னா மேலே நட்டை வச்சுருக்கிறேன்.
இந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஆயிடுச்சு. நிறைய காய் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓரளவுக்கு செடி பெருசாக வந்த உடனேயுமே இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு டொயின் வச்சு கட் பண்ணி நிற்க வச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த காய்கள் வந்து அழுகாது. இன்றைக்கி ஒரு 5 தக்காளி பழம் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கிடச்சிது. ஆனால் இந்த மழை ஒரு 2 மழை பெஞ்சங்காட்டி அது வீணாக போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் போட்ட பந்தலே தான். இது வந்து இந்த இடத்துல வெள்ளரிக்காய் இருந்தது, அது தானாக முளைச்சது தான். இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒரு பிஞ்சு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இனி வந்து மழை காலங்கிறதுனால நான் பந்தலே முக்கால்வாசி போட மாட்டேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா மழை ஆரம்பிச்சிருது. கீழே வந்து மண்ணாக இருந்தது அப்படின்னா அதோட விதைகள் அதோட காய் பார்த்திங்கன்னா அழுகிரும். அதனால சரின்னு சொல்லிவிட்டு இந்த தென்னை ஓலை இருக்குது இல்லைங்களா, அந்த மட்டை வந்து நல்லா அந்த ஓலையெல்லாம் செதுக்கிட்டு டொயின் வச்சு கட்டி இது மாதிரி இழுத்து விட்டுருக்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா பாவக்காய் நான் இது வந்து நடலை, அந்த குப்பையில் வர்றதுலேயே தளைஞ்சு வந்திருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ பிஞ்சு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 கொடி போட்டு விட்டுருக்குது. அது இப்போ தான் முளைச்சி வந்திருக்குது. அது போக தானாக முளைச்சதே ஒரு 4 செடி இருக்குது. மழை பெஞ்சங்காட்டி பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சிருக்குது பாவக்காய். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியில் இந்த மிளகா செடியும் தானாக முளைச்சது தான். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அந்த பூச்சி இருக்குது அப்படின்னு. கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்குமே வந்து நம்ம மோர் வந்து புளிக்க வச்சு தெளித்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அரளி செடியை நம்ம கட் பண்ணி விட்டது நல்லாவே தளைஞ்சு வந்து பூக்களுமே நிறைய பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. மழை காலங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே தளைஞ்சு வந்திருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி அறுவடை இல்லை. இப்போ தான் பார்த்திங்கன்னா பூவும் பிஞ்சுமாக இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே வந்து இது நம்மளுக்கு அறுவடை கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிரு. செடிகள் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்திருக்குது. இல்லை ஒவ்வொரு கனவுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பிஞ்சும் நிறைய இருக்குது. இன்னொரு 4-5 நாள் ஆயிரணும். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அறுவடை வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பழைய செடி ஒரு இந்த கத்திரிக்காய் செடி இருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா காய்கள் கொஞ்சமாக இருக்குது. அதையுமே அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே கம்மியாயிருச்சு. இனி நம்ம வச்ச புதுச்செடிகள் வந்து நம்மளுக்கு காய் கொடுத்தா தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய் தான் இருக்குது. அதை மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறதுக்கே அளவாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் காய்கள் இருக்குது. ஒரு 4-5 காய் மட்டும்தான் இருக்குது. அந்த காயுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா புழுக்கள் தொந்தரவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா செடி ரொம்ப டல்லானங்காட்டி அந்த காயில் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கனாலே காயில் பார்த்திங்கன்னா புழு நிறைய வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு காய் வந்து நல்லா இருந்தது. ஆனால் இப்போது மேலே பார்த்திங்கன்னா காய் நல்லா இருக்கிறாப்படி இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா புழு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க. அதனால் இப்போ செடி வந்து ரொம்ப டல்லாயிருச்சு. பார்த்திங்கனாலும் தெரியும், இலையே இல்லை ரொம்ப. அது இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மிளகா செடியில் வர்ற அந்த கள்ளிப்பூச்சின்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த ஒயிட் கலர் பூச்சி அதுலேயுமே நிறைய விழுந்தங்காட்டி பூக்களுமே நிற்க மாட்டேங்குது. நான் அந்த செடி வர வரைக்கும் சரி இது இருக்கட்டும்னு சொல்லி இதுக்கு வேறு எந்த ஒரு உரமுமே கொடுக்கல, மருந்துமே கொடுக்கல. இது வந்து எடுக்க போகிறது தான். அடுத்தது நம்ம ஆடிப்பட்டத்துக்கு ஆரம்பிச்சிருந்த இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா தாழ்மடி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. காய் பார்த்திங்கன்னா நல்லாவே விழுந்திருக்குது. இன்னொரு 1 மாதம் ஆயிடுது எப்படி இருந்தாலும் எடுக்கிறதுக்கு. இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பல்லெல்லாம் பிரிஞ்சிருக்கு. அந்த வெங்காயம் வந்து ஒரு 4-5 தனியாக பிரிஞ்சு ஒவ்வொன்றா இப்போ தான் சாயருக்கு ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு 20 நாளாவது ஆயிரும் இது எடுக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. நம்ம தோட்டத்தில் எப்பவுமே வருஷம் முழுக்கதும் இருக்கிற கீரைனா இது மட்டும்தாங்க. இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து விதையே போட வேண்டியதில்லை. அதுவாக தானாக விழுந்து முளைச்சிருக்குது. அதுவுமே அறுவடை பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பிரண்டை வந்து அறுவடை பண்ணி. அதுவுமே இன்றைக்கி அறுவடை பண்ணிக்க போகிறோம். பிரண்டை துவையலுக்காக ஒரு 4-5 கனவு மட்டும் எடுத்து நம்ம வந்து பிரண்டை துவையலுக்காக அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோதான் அறுவடை. நம்ம ஆடிப்பட்டத்துக்கு நெட்டின செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. அது வரைக்கும் இந்த பழைய செடிகளை வச்சு தான் நம்ம ஓட்டணும். இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடைன்னு பார்த்திங்கன்னா பிரண்டை, கத்திரிக்காய், பீக்கங்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பூ, பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை, அதாவது சுக்குட்டி கீரை, ஒரு 4 தக்காளி, அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி,
கூடவே பார்த்திங்கன்னா முதல்ல அறுவடை பண்ணியிருக்கிறோம் பச்சை மிளகா. இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சமாவது இடம் இருந்தால் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் ஆரம்பியுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோக்களை பார்க்கலாம். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.